என்னமா பண்ண போறீங்க? கருவேப்பிலை பொடி பண்ணுறேன். கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலை நான் மொத்தமாக இப்போ அலம்பிட்டு நிழல் உணத்தெல்லாம் உணர்த்தணும். ஆற்றுக்குள்ளேயே ஒரு பேப்பரில் விரித்து வச்சு உணர்த்தி வச்சுக்கணும். இந்த மாதிரி சொலன்னு காஞ்சிரும். கருவேப்பிலை பொடி வாய் புண்ணு வயிறு புண்ணுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாள். குழந்தைங்களுக்கு வாய் புண்ணாக இருக்குது, காரம் சாப்பிட முடியல அப்படிங்கிறபோது கருவேப்பிலை துவையல் அரைச்சி சாதம் போடும், கருவேப்பிலை பொடி சாதம் போடும் அப்படின்பா. கருவேப்பிலை பொடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி. அதுக்காக நம்ம மற்ற பொடியெல்லாம் பண்ணோம்ல, நம்ம பருப்பு பொடி மிளகு பொடியெல்லாம் பண்ணோமே, அதே போல் கருவேப்பிலை பொடியும் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ரெண்டு மிளகா வறுக்கணும். ரெண்டு மிளகா, கொஞ்சம் ஒரு கரண்டி அளவு உளுத்தம்பருப்பு. ஏன்னா அந்த ஒரு பச்சளை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இது கொஞ்சம் போடுறது. எண்ணெய் விடணும்? எண்ணெய் வேண்டாம். எண்ணெய் இல்லாமல் உளுத்தம்பருப்பு, 2 மிளகா, கொஞ்சம் எள்ளு, இதெல்லாம் வறுக்கணும். எள்ளு அப்புறம் வறுக்கணுமா? இதை வறுத்து எடுத்துட்டு எள்ளு கொஞ்சம் வறுக்கும் போது வெடிக்கும். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் லேட் ஆகும், எள்ளு கொஞ்சம் சீக்கிரம் ஆகும். அதனால் முதல்ல உளுத்தம்பருப்பு மிளகா வறுத்துட்டு அதுக்கப்புறம் எள்ளு வறுக்கணும். 2 மிளகா போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு ஒரு கரண்டி வரும், கை ஓரளவு கையளவு. இது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடலாமா? சாதம் பிசைஞ்சு சாப்பிட்றது. கருவேப்பிலை பொடி போட்டு பருப்பு பொடி நம்ம இது மல்லிப்பொடி சாதமெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரி கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலை வந்து ரொம்ப குளிர்ச்சி. நம்ம இது வெறும் சாம்பாருக்கு ரசத்துக்கு தாளித்தோம்னா அந்த கருவேப்பிலையெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம். கருவேப்பிலை உடம்புக்கு சாப்பிட்ற மாதிரின்னா நீங்கள் கருவேப்பிலை துவையல், கருவேப்பிலை பொடி இதெல்லாம் பண்ணணும். கருவேப்பிலை துவையல் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி காமிச்சிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி, தேங்காய், கருவேப்பிலை, மிளகா, புளி எல்லாம் வச்சு துவையல் அரைக்கிறது. அது துவையல் சாதமாகவும் சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம அரைச்ச துவையலும் அரைச்ச பொடியும் தான் கருவேப்பிலை ஃபுல்லாக நம்மளுக்கு உடம்புக்கு சேருது. வெறும் நம்ம குழம்பு ரசத்துக்கு தாளிக்கிறதோட மட்டும் விட்டோம்னா கருவேப்பிலை சேராது. இப்போ சேரணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணலாம். பழங்குடி கருப்பாக இருக்குங்கிறாங்க. அதை விட அது இன்னொரு மருத்துவ குணம் இருக்குது. கருவேப்பிலையை இது மாதிரி நிழல் உணர்த்தி காய வச்சு சின்ன வெள்ளை துணியில் ஒரு முடிச்சு கட்டிக்கணும். முடிச்சு கட்டிக்கிட்டு அதை தேங்காய் எண்ணெயில் போடணும். போட்டுட்டு நம்ம வெயிலில் வைக்கிறதுக்கு ஏதோ வாரத்தில் ஒரு நாள் 10 நாளைக்கு ஒரு தவணை அந்த எண்ணெயை வெயிலில் வச்சிடனாக்க அந்த கருவேப்பிலையோட சத்தெல்லாம் தேங்காய் எண்ணெயில் இறங்கிட்டு முடி நரைக்காது சீக்கிரமாக. இப்போல்லாம் வந்து சின்ன வயசுலேயே முடி நரைக்கிறது. இந்த கருவேப்பிலை பொடி வெள்ளை துணியில் முடிச்சு கட்டி தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சு தலைக்கு தடவினாக்க சீக்கிரமாக நிற முடி வராது. கருவேப்பிலை அந்த மாதிரியும் கருவேப்பிலையில் பண்ணிக்கலாம். வறுத்துட்டா? உளுத்தம்பருப்பு வறுத்துட்டு இப்போ எள்ளு வறுக்கிறேன். இதெல்லாம் வாசனைக்காக போடுறது. வெறும் கருவேப்பிலை மட்டும்னா ஒரு மாதிரி இலை வாசனை அடிச்சுட்டு கொஞ்சம் குழந்தைகளுக்கு பிடிக்காது. வாசனைக்காக கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக உளுத்தம்பருப்பு, எள்ளு, 2 மிளகா இதெல்லாம் வறுத்துட்டு அதுக்கு அளவாக உப்பு போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு நல்லா சுடுற சாதத்தில் நெய் விட்டுண்டு இந்த பொடி சாதம் சாப்பிட்லாம். வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணா போடலாம். எந்த எள்ளு வேணாலும் வறுத்துக்கலாம். கருப்பு எள்ளு வறுத்தோம்னா கருவேப்பிலையோட பச்சை அந்த கருப்பு எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பவுட்ரு டார்க்காக இருக்கும். இது வெள்ளை எள்ளு, எந்த எள்ளு வேணாலும் வறுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலையை இதில் வெயில் இல்லாமல் நிழலில் உணர்த்தணுமா? நிழலில் ஆற்றுலேயே உணர்த்தணும். வெயிலில் உணர்த்தினா அதோட இதெல்லாம் நீர் சத்தெல்லாம் வெயில் உறிஞ்சி இதாகிடும். ஆற்றுக்குள்ளே நிழலில் உணர்த்திக்கலாம். சும்மா நீங்கள் ஒரு பேப்பரில் உருவி போட்டு 2-3 நாளைக்கு வச்சேன்னாக்கா சீக்கிரம் காஞ்சிடும். அதை வந்து வெள்ளை துணியில் கட்டி தேங்காய் எண்ணெயில் போடணும். தேங்காய் எண்ணெயில் போடணும். தேங்காய் வெயில் வைக்கணும். உங்களுக்கு கருவேப்பிலை மரம் ஆற்றுல இருந்தது இல்லை கருவேப்பிலை நிறைய கிடைக்கிறதுனா அந்த மாதிரி செய்யுங்க. குழந்தைகளுக்கும் பெரியவாளும் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா சீக்கிரம் முடி நரைக்காது. முடி நல்லா கருகருன்னு இருக்கும், நிறையும் சீக்கிரம் வராது. இல்லை தேங்காய் எண்ணெயில் போட்டுட்டு ஆமாம், எண்ணெய் டப்பாவோட வெயிலில் வைக்கணும். தினசரி வைக்க வேண்டியதில்லை. என்றைக்கோ ஒரு நாளைக்கு டைம் இருந்து நம்ம ஆற்றுல இருக்கிற அன்னைக்கு, ஒரு வாரத்துக்கு இருக்கவோ 10 நாளைக்கு இருக்கோ ஆற்றுல இருக்கிற அன்னைக்கு அந்த தேங்காய் எண்ணெய் டப்பாவோட வெயிலில் வச்சோம்னா அந்த எண்ணெய் சூடுக்கு கருவேப்பிலையில் இருக்கிறதெல்லாம் இறங்கிக்கும். அப்படி தடவிக்கிறவாளோட முடி நல்லா கருகருன்னு இருக்கும், சீக்கிரம் நிற வராது. ஆற்றுல மரம் இருந்தாலோ இல்லை கருவேப்பிலை நிறைய கிடைக்கிறாலோ அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ அது போல் இப்போ கருவேப்பிலை துவையல்,
கருவேப்பிலை பொடியெல்லாம் அடிக்கடி பண்ணணும். வெறும் தாளிக்கிறதோட மட்டும் இருந்தால் அந்த கருவேப்பிலை வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுவோம். கருவேப்பிலை உடம்புக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கணும். இப்போ கருவேப்பிலை என்ன பண்ண போறீங்க? சும்மா இது நல்லா காஞ்சிருச்சு, சலசலன்னு இருக்கு. இந்த வறுத்த இழுப்புச்சட்டியில் சூடுக்காக சித்து நாளி போட்டு வச்சுட்டு இது ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணணும். அதை ஆஃப் பண்ணணும். ஆறுற வரைக்கும் சூடு இழுப்புச்சட்டி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூடு இழுப்புச்சட்டியில் சித்து நாளி சும்மா போட்டு வச்சுருக்கேன். இது ஆறுனதுக்கப்புறம் அதுவும் கொஞ்சம் சலசலன்னு ஆகும். ரெண்டும் ஒன்றா சேர்த்து இதுக்கு அளவாக உப்பு போட்டுக்கணும். உப்பு போடுறேன். தேவைன்னா அவங்களுக்கு சாதம் பிசைஞ்சுக்கிற போது வேணா போட்டுக்கலாம். உப்பு ஓரளவு போட்டிருக்கேன். இது எல்லாம் சேர்த்து மிக்சியில் வச்சு பொடி பண்ணி வைக்கணும். நான் ஏற்கனவே அவங்களுக்கு மல்லிப்பொடி, பருப்பு பொடி, வேற என்ன பொடி பண்ணோம்? மிளகு பொடி. மிளகு பொடி. இந்த குழந்தை பிறந்த வாழ்க்கெல்லாம் முதல்ல பத்தியம் போடும்போது மிளகு பொடி சாதம் தான் போடுவாள். மிளகு பொடி ரொம்ப நல்லது. மிளகும் சீரகமும் நல்லா நெய் விட்டு கொஞ்சம் வறுத்துட்டு உப்பு போட்டு பொடி பண்ணி காமிச்சோம். அது போல் கருவேப்பிலை பொடியும் பண்ணி வச்சுக்கலாம். பெருங்காயம் வச்சிருக்கீங்களா இதுக்கு? அதுவும் போடணுமா? பெருங்காயம் கொஞ்சம் வாசனைக்காக. இது எல்லாமே டேஸ்ட்டுக்கு வாசனைக்காக தான் போட்டிருக்கோம். பெருங்காயமும் கொஞ்சம் அதோட அந்த சூடு இருக்கு இல்லையா, இந்த எள்ளு உளுத்தம்பருப்பெல்லாம் சூடு இருக்கிறதோட இந்த பெருங்காய பவுடரை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சிடணுமா? இதெல்லாம் சேர்ந்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கணும். நைஸாக இருக்கு. நைஸாக பொடி பண்ணிட்டு சீத்து இதை ஆறணும். அப்போ மிக்சியில் போடுறீங்களா? மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கருவேப்பிலை போட்டு பொடி பண்ணணுமா? இல்லை, எல்லாமே ஒன்றாவே சேர்த்து பண்ணிடுறேன். எல்லாம் ஒன்றா சேர்த்து. புளிலாம் வேண்டாம் இல்லையா? புளி இல்லை, உப்பு மட்டும்தான். உப்பு மிளகா போட்டிருக்கோம். இது இந்த பொடி சாதத்துக்கு கூட்டு தொட்டுக்கலாம், டாங்கர் தொட்டுக்கலாம். அதையும் போட்டுருக்கலாம். வறுத்த உளுத்தம்பருப்பு, எள்ளு, மிளகா எல்லாமே எண்ணெய் இல்லாமல் வறுத்துணும். எண்ணெய் எல்லாமே எல்லாம் வறுத்துருக்கேன். 10 நாளைக்கு வச்சுக்கலாம் இல்லையா? இது ஒரு மாதம் கூட இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. எல்லாமே எண்ணெய் இல்லாமல் வறுத்துருக்கு. ஒரு மாதத்துக்கு மேலே கூட வச்சுக்கலாம். ஏன்னா டெய்லி பொடி சாதம் சாப்பிட முடியாது. ஒரு நாளைக்கு சாம்பார், வத்த குழம்பு, ரசம் அப்படிலாம் சாப்பிடுவோம். என்னைக்கு ஒரு நாளைக்கு பொடி சாதம் சாப்பிடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிடுச்சாமா? பொடி ஆயிடுச்சு. இப்போ இப்படி பச்சையாக தான் இருக்குமா? பொடி கருவேப்பிலை தானே ஜாஸ்தி. அந்த இதெல்லாம் உளுத்தம்பருப்பு எல்லாம் கொஞ்சம் ஒவ்வொரு கரண்டி தான் போட்டிருக்கேன். கருவேப்பிலை தான் நிறைய இருந்தது. நல்ல வாசனையாக இருக்கு. பச்சையாக தான் இருக்கும். பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, எள்ளுடைய வாசனையெல்லாம் இருக்கு. இது நெய் விட்டு சூடான சாதத்தில் பசஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். போட்டுக்கலாம். வாசனை நல்லா. ஒரு நாளைக்கு குழம்பு வைக்கிறதுக்கு போர் அடிக்குது, திருப்பி என்ன தான் குழம்பு வைக்கிறது அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி பொடி சாதம் சாப்பிடலாம். நல்லா இருக்கு.